வணக்கம். நான் உங்கள் கீதா வெங்கடேசன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட எல்லாம் பேசி. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால என்னால வீடியோ போட முடியல. அதுவும் இல்லாம என் புள்ள நிறைய நான்வெஜ் போட ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நிறைய வியூஸ் எல்லாம் குறைஞ்சது. ஆனா நீங்க எல்லாருமா அவன் போடுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணினீங்களோ அதே மாதிரி அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவன் நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் போட போறான். எனக்கு கொஞ்சம் நீ ப்ராப்ளம், முட்டி ரொம்ப நடக்கவே முடியாம ஆனதுனால என்னால பண்ண முடியல, நிக்க முடியாது என்னால ரொம்ப நேரம். அதனாலதான் நான் போடல. எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை என் பிள்ளைக்கும் கொடுக்கணும். தேங்க்யூ வெரி மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா அம்மா ரொம்ப நாளை கேட்டே இருந்தீங்க. அம்மாவே காமிச்சிட்டேன், அவங்களும் பேசிட்டாங்க. வராதது காரணம் இதுதான், அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனாலதான் பண்ண முடியாம போயிடுச்சு. எப்பயாச்சும் முடிஞ்சதுன்னா அவங்களே வச்சு வீடியோ பண்ணலாம். பாத்தீங்க, இதுக்கப்புறம் எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய விளாக்ஸ் வீடியோவும் போடுவோம், குக்கிங் வீடியோவும் போடுவோம். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? இல்ல, இன்னொன்னு கூட நான் உங்ககிட்ட எல்லாம் ஒரு இஷ்யூ மாதிரி கேட்கறேன் உங்களை. என்னோட ஹெல்த் ப்ராப்ளத்துக்காக நீங்க எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும். எனக்கு நிறைய ப்ராப்ளம் உடம்புல இருந்துட்டே இருக்கு. ஐபிஎஸ் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருக்கு. கொஞ்சம் எல்லாமே எனக்கு நல்லா ஆகுனாக்க நானும் வீடியோ கண்டிப்பா நல்ல நல்ல வீடியோ நிறைய சமையல்லாம் எனக்கு பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால பண்ண முடியாத ஒரு காரணத்தினாலதான் இப்ப அவன் தனியா பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நீங்க தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனோட ஃபேமிலிக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும். அது நீங்க இது வரைக்கும் எனக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணிருக்கேன், அதெல்லாம் மறக்கல. நீங்க மேலும் மேலும் எங்க குடும்பம் வளர்றதுக்கு உண்டான வழியை காட்டணும். காட் பிளஸ் யூ. அப்புறம் ஆரம்பத்துல வீடியோ போடும்போது எவ்வளவோ கமெண்ட்ஸ் வந்திருக்கும். நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணி தனியா வீடியோவும் போட்டோம். ஆமா, அதுல உனக்கு யாரெல்லாம் ஞாபகம் இருக்கா? யாராவது பேரு? எனக்கு எப்போதுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தது மங்களம், புவனா ராமச்சந்திரன், சுபான்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க. பட் நான் அவங்களோட நம்பரை எப்படியும் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க கிட்ட நாகர்கோவில எங்கேயோ இருக்கான்னு சொன்னா, தேனி பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அது ஞாபகம் இல்ல. அந்த நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். அவங்க எங்க இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் அவ ஃபேமிலிக்கு இருக்கு. அவ குழந்தைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, நம்பர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. சுபா, நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட நம்பரை எனக்கு கமெண்ட்ல போட வேண்டாம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுல இங்க ஷேர் பண்ணுங்க. நான் அம்மா கிட்ட கொடுத்து பேச வைக்கிறேன். எனக்கு காஞ்சிபுரத்துக்கு வாங்கோ, போன் பண்ணுங்க, நான் கூட்டின்னு போறேன்லாம் சொன்னேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப நல்ல, என்னோட சின்னவா தான், ஆனா அவ்வளவு அன்பா இருந்தா என்கிட்ட. நம்பர் மிஸ் பண்ணிட்டேன். நான் போன் நம்பரே மிஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாவே. எல்லாமே ஃபுல் நம்பர் டெலீட் ஆனதுனால உங்களோட நம்பர் மட்டும் டெலீட் ஆகல, நிறைய நம்பர் போயிடுது. போன் சேஞ்ச் பண்ணதுனால நிறைய வீடியோ, நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எங்க இருந்தாலும் குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்னோட. அப்புறம் புவனா ராமச்சந்திரன் மாமி பாத்தீங்கன்னா உன்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்றது இல்லாம இப்ப என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் இயர் அந்த கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோமா, உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு, நடுவில் நீங்க வராதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அம்மாவெல்லாம் நீ பாக்குறதே கிடையாதா, பெரிய யூடியூபர் ஆனது ஒருமா எல்லாம் அம்மா எல்லாம் மறந்துட்டியா அப்படிலாம் கேக்குறாங்க. நான் வரேனா இல்லையா என்னன்றத உங்க வியூவர்ஸுக்கு நீயே சொல்லிடு. இல்லப்பா, அதெல்லாம் மறக்கிறதுலாம் கிடையாது. ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களுக்குள்ள என்ன மறதி வர போறது, அதெல்லாம் கிடையாது. என்னோட உண்மையிலேயே எனக்கு கால் நடக்க முடியல. அதே மாதிரி ஐபிஎஸ், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்ங்கிற ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எக்கச்சக்கமா இருக்கு இப்போ. அதனாலதான் என்னால வர முடியலையே தவிர, நீங்க எல்லாரும் எனக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி என் பிள்ளைக்கும் பண்ணுவோம். எங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான், அது ஒண்ணுதான் பிரச்சனை. அதாவது எங்க 2 பேருக்குள்ள வேற எதுவும் பிரச்சனை கிடையாது. நாங்க சாப்பிடாதவா, அவன் சாப்பிடுற இடத்துல பண்ணிட்டான் அவன். அதனால அதை போடுறதுனால எதனால பிரச்சனையா இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான்வெஜ்ஜை பண்ணாமலும் அவங்களால இருக்க முடியும். அது சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது. அவங்க அதை இல்லாமலும் பண்ணக்கூடிய ரொம்ப டேலண்ட் தான் 2 பேருமே. நிறைய ஆன்மீகத்துல இறங்கியிருக்காங்க, நிறைய கோவிலுக்கு எல்லாம் போறாங்க. அதனால அது மாதிரியான வீடியோஸும் நிறைய போடுறதுக்கு இருக்கும். எனக்கும் உடம்பு கொஞ்சம் நல்லா ஆகிற சமயத்துல கண்டிப்பா நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. பகவானோட அருள் இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். நடுவுல முடிஞ்சதுன்னா சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ அதெல்லாம் பண்ண முடிஞ்சாலும் பண்ணி நிறைய சின்ன சின்ன கொஞ்ச நேரம் எல்லாம் என்னால நிக்க முடியும், நிறைய நேரம் நிக்க முடியாது. இப்பவே ஒரு சப்போர்ட் பேக்ல இருக்கிறதுனாலதான் நான் நின்னுட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நிக்க முடியல, ரொம்ப நேரம் வாக் பண்ண முடியல. அதுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணுன்னா, இப்ப இந்த கால் எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன். உங்களுக்கு யாருக்காவது அது மாதிரி முட்டி ப்ராப்ளம் வந்தா கூட அதை பண்ணுங்க. எனக்கு ஒரு 75% எனக்கு கியூர் ஆயிருக்கு.
கடுகு எண்ணெயை காய்ச்சி அதுல ஓமத்தை போட்டு காய்ச்சி தேய்ங்கன்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பர்மாக்காரங்க அவங்க சொன்னாங்க. அதை நான் தேய்ச்சேன். 75% நல்லா தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதுல எனக்கு நல்லா ஆயிடுவேன். அதுக்கு தகுந்தபடி உங்களுடைய பிரேயர்ஸும் எனக்கு கண்டிப்பா எனக்கு வேணும். மற்றபடி எங்க 2 பேருக்குள்ள எந்த வித பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய ஒரே புள்ள, ஐ லவ் யூ. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவை காட்ட சொன்னீங்க, காட்டின உடனே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய முடியாதவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது ரொம்ப நல்லா இருக்கும். வயசானவா கூட தேய்ச்சிக்கலாம் அந்த எண்ணெயை. அதே மாதிரி இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாத்துக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணணும். அதுதான் என்னோட ஆசை. அம்மாவோட ஆசையும் அதேதான். உங்களோட ஆசைக்கு ஏற்ப அம்மாவோட வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் ஏதோ ஒன்று இருக்கு சேனல். தேங்க்யூ.